என்னடா முட்டை பஜ்ஜி 2ஆ வெட்டுறேன்னு பார்க்காதீங்க. இது வந்து சிக்கன் பக்கோடாங்க. இந்த சிக்கன் பக்கோடா வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே சின்ன சின்ன பீஸ்ல தான் போடுவோம். ஆனா, நான் பெரிய பீஸ் போட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டா வந்துருந்துச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ஒரு மிக்ஸி ஜார் மட்டும் இருந்தா போதும். ஈஸியா நீங்க இந்த மசாலாவ போட்டு அப்ளை பண்ணிட்டு, ஒரு 1 ஹவர் ஊற வச்சு போட்டோம்னா, அட்டகாசமா வருங்க. சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துங்க. 5 கிராம் தனி மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவ ஆட் பண்ணுங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணுங்க. இது நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகுறதுக்காக ஒரே ஒரு ஓட்டு எடுத்துங்க. இப்போ மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு முட்டையும் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிரும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போட்டாவே இது மாதிரி 65 ஐட்டம், பஜ்ஜி ஐட்டம், பக்கோடா ஐட்டம்லாம் சூப்பரா வருங்க. 1/4 ஸ்பூன் லெமனையும் விட்டுருங்க. இப்போ ஒரு ஓட்டிங்கன்னா நல்ல ஒரு கிரேவி மாரி வந்துருங்க. இத எடுத்துட்டு வந்து நம்ம கிளீன் பண்ணி வைக்கிற சிக்கன்ல நல்லா கோடு போட்டுட்டு ஒரு 1 ஹவர் மேரினேட் பண்ணுங்க. இப்போ பார்க்கும்போது லூஸா இருக்கும். 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா டைட் ஆயிடும். இல்லன்னா லேசா நம்ம கார்ன்ஃப்ளவரோ அல்லது கடலை மாவோ போட்டு கூட டைட் பண்ணிக்கலாம். மேரினேஷன் பண்ண பின்னாடி நம்ம எடுக்கிறோம்ல, அந்த டைம்ல லேசா மேல கடலை மாவு குடுத்து ஒரு கோட் பண்ணிட்டு போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிறிஸ்பாக இருக்குங்க மேல் லேயரு. எண்ணெயில் முங்குற அளவுக்கு சிக்கன் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா உள்ளேயும் மேல் பக்கமும் நல்லா வெந்து வருங்க. ஒரு 7 நிமிஷம் பொரிச்சு எடுத்தோம்னா அட்டகாசமான இந்த சிக்கன் பவுடர் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி